மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் தேர்தல் களம் பயங்கரமாக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில், இப்போ மறுபடியும் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், அதாவது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு வார்த்தை போரே நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை கவுண்டர் அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் தெரிய வருது. அதாவது நாம் துரோகம் செஞ்சதா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஆனால் யாருக்கு யார் துரோகம் செஞ்சது? உங்களோட கூட்டணிக்கு உங்களுக்கு நாங்கள் அடிமை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தோமா அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பயங்கரமான நிறைய விஷயங்களை முன்வச்சு விமர்சனமும் பண்ணியிருக்காரு. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ம.க. ஸ்டாலினை ஆதரித்து மயிலாடுதுறையில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இங்கே ம.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்பார். அது உறுதியானது ஒரு விஷயந்தான். அந்த வகையில் இந்த தேர்தல் நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தேர்தல் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. இந்த தேர்தல் கூட்டணிக்கு காரணம் அப்படின்னா, 57 வருஷமாக அதிமுக திமுக தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க நாங்கள் இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இவங்க ஆண்டது போதும், இவங்களால் தமிழ்நாட்டுக்கு புதிய திட்டம் எதுவுமே கிடைக்காது, புதிய திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கவும் முடியாது, இவங்களோட தலைமையை சிந்திச்சு பாருங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக திமுக கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணா தலைமையில் இருந்த கட்சி அப்படிங்கிறது வேறு. ஆனால் இப்போ பார்க்கும்போது ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி இந்த 2 தலைவர்களால் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது, எந்த ஒரு பயனும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெறுவது 100% உறுதியாக இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பிரதமராக வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் வேட்பாளர் அவர்கிட்ட போய் நிற்க முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதாவது மக்கள்கிட்ட இப்படி தான் நிலவரம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காரு. அதிமுக வேட்பாளர் செல்ல முடியுமா, இல்லை அதிமுக எதற்காக இந்த தேர்தலில் களமிறங்குது அப்படின்னு அவங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அதிமுகவினரை பயங்கரமாக கலாய்ச்சிருக்காரு. நான் அதிமுகவினரை பார்த்து கேட்குறேன், உங்கள் வாக்குகளை வீணாக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இப்படி ஒரு தேர்தலில் களமிறங்கியிருக்காங்க. அதாவது அதிமுக மாநிலம் இல்லை மத்தியில் ஆளுங்கட்சியாக இல்லை, இங்கே மத்தியிலையும் அவங்களால எதையும் கேட்கவும் முடியாது. இப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்க இந்த எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அன்புமணி ராமதாஸ். அதிமுகவிடம் தேசிய கட்சி கூட்டணி இல்லை, பிரதமர் வேட்பாளர் இல்லை, எடப்பாடி பழனிசாமி முதல்வராக கூடிய தேர்தலும் இது இல்லை. அப்படி இருக்கும்போது எதற்காக அதிமுகவினர் உங்களோட வாக்குகளை வீணாக்குறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. உங்களோட எதிரி திமுக, உங்களோட கோபம் திமுக மேலே மட்டும்தான் இருக்கணும், திமுக கூட்டணியை தோல்வியடைய செய்யணும், மாம்பழத்திற்கு வாக்களிங்க, திமுக கூட்டணி உறுதியாக தோற்கடிக்கப்படும் அப்படின்னு ரொம்பவே பகிரங்கமாக ஒரு பக்கம் திமுகவையும் போட்டு தாக்கியிருக்காரு. அதிமுகவை அடுத்த தேர்தலில் நம்ம பார்த்துக்கலாம், இப்போ அது ஒரு கட்சியாகவே நம்ம பார்க்க வேணாம் அப்படிங்கிற அளவில் பேசியிருக்காரு. ஏன் இந்த கூட்டணியில் இணைஞ்சோம் அப்படிங்கிறதையும் அவருக்கு விளக்கமும் கொடுத்துருக்காரு. 57 வருஷமாக திமுக அதிமுக ஆட்சி செஞ்சு நாசப்படுத்தி வச்சு நம்ம நாட்டை இவ்வளவு ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செஞ்சு சீரழிச்சிட்டாங்க. இவங்களுக்கு மேடையில் வசனம் பேசுறது மட்டும்தான் தெரியும். நாங்கள் மீனவர்களோட பாதுகாவலர்கள்னு சொல்லி திமுக அதிமுக பேசுவாங்க. ஏன் கச்சத்தீவு கொடுத்தப்பவே எல்லாமே முடிஞ்சிருச்சு, அப்போ என்ன பாதுகாத்தீங்க நீங்கள் அப்படின்னும், காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து தான் அதை செஞ்சீங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இலங்கையில் தமிழர்களை கொன்று குவிச்ச காங்கிரஸோட நீ கைகோத்திருக்கிற அந்த காங்கிரஸ் வேட்பாளர் தான் இங்கே போட்டிடுறாங்க. அப்படி இருக்கும் போது எப்படி மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னும் மக்கள் சார்பாக கேள்வி எழுப்பியிருக்காரு. நம்ம துரோகம் செஞ்சதா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. யாருக்கு யார் துரோகம் செஞ்சது? உங்களோட கூட்டணிக்கு உங்களுக்கு நாங்கள் என்ன அடிமைன்னு சொல்லி எழுதி கொடுத்தோமா அப்படின்னு ரொம்பவே பகிரங்கமாக கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்திய தலைவர்கள் உலக தலைவர்களை எனக்கு நல்லாவே தெரியும், உயர்நீதிமன்றத்தில் ரத்து செய்யும் போது உன் வாயை வச்சு என்ன செஞ்சு இருந்த அப்படின்னும் பயங்கரமாக கேள்வி எழுப்பியிருக்காரு. இது உன் கட்சிக்காரர் யாருன்னு பேசியிருக்காங்களா இதை பற்றி? இல்லை சுத்தமாக நீங்களும் பேசினதில்லை, மனது வரவே இல்லை இந்த மாதிரியான மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது 2 வருஷமாக நீங்கள் கிழிச்சதை தான் நாங்கள் பார்த்தோமே அப்படின்னு ஒரு பக்கம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அன்புமணி ராமதாஸ். ஸோ இப்படிப்பட்ட அரசியல் நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க.